தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களாக இருக்கும் ரஜினி, கமல், விஜய், அஜித் ஆகியோர் ஒரு படத்திற்கு ரூபாய் 100 கோடிக்கும் மேல் சம்பளம் வாங்கி வருகின்றனர். இதில் ரஜினி மற்றும் தளபதி விஜய் இடையேதான் சம்பள விஷயத்தில் கடும் போட்டி நிலவி வந்தது. நடிகர் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்திற்காக ஷேர் தொகை உள்பட மொத்தம் 200 கோடி சம்பளம் வாங்கியதாக கூறப்பட்ட நிலையில் நடிகர் விஜய்க்கு கோட் படத்திற்காக ரூபாய் 200 கோடி சம்பளம் வழங்கப்பட்டது. அது மட்டுமின்றி தளபதி விஜயின் கடைசி படமான தளபதி 69 படத்தில் நடிக்க அவருக்கு ரூபாய் 250 கோடி சம்பளமாக வழங்கப்பட உள்ளதாகவும் பேச்சு அடிபட்டது. இதன் மூலம் கோலிவுட்டில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் பட்டியலில் தளபதி விஜய் முதலிடம் பிடித்திருப்பதாக செய்திகள் வந்த நிலையில் தற்போது அந்த இடத்தை தட்டி பறிக்க நடிகர் ரஜினிகாந்த் வந்திருக்கிறார். அவர் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க உள்ள கூலி படத்திற்காக அவருக்கு வழங்கப்பட உள்ள சம்பளம் பற்றிய தகவல் கசிந்துள்ளது. அதன்படி கூலி படத்தில் நடிப்பதற்காக நடிகர் ரஜினிகாந்திற்கு ரூபாய் 260 முதல் 280 கோடி சம்பளம் வழங்கப்படும் என கூறப்படுகிறது. இதன் மூலம் கோலிவுட்டில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் பட்டியலில் ரஜினிகாந்த் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமின்றி நடிகர் ரஜினியின் கரியரில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகும் படமாக இது இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இப்படத்தின் ஆரம்ப கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. கூலி திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்க உள்ளார். இப்படத்தின் ஒளிப்பதிவு பணிகளை கிரிஷ் கங்காதரன் மேற்கொள்ள உள்ளார். மேலும் பட தொகுப்பாளராக பிலோமின் ராஜ் பணியாற்ற இருக்கிறார். வருகிற ஜூன் மாதம் முதல் கூலி படத்தின் படப்பிடிப்பு தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் ரஜினியின் கைவசம் இது தவிர வேட்டையின் படமும் உள்ளது. அப்படம் வருகிற அக்டோபரில் திரைக்கு வர உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.